வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம மகா திவ்யாவை கட்டி பிடிச்சி தன்னோட வாழ்க்கையில் நடந்த அநியாயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி உங்களை வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தாங்க்கா நான் உண்மையை மறைச்சேன். உங்களை நான் அக்காவாக தாங்க்கா பார்க்குறேன். என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டேன். நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எங்கள் பெரியம்மா என்னை ஒரு அம்மாவாட்டே பார்க்கல, ஒரு அன்பே கிடைக்கலக்கா அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட வாழ்க்கையில் நடந்த சொல்கிறாங்க. தான் கருத்தில் தாலி கட்டினவன் இன்னொரு பொண்ணு மனசில் இருக்கான், இன்னொரு பொண்ணை தீவிரமாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தெரிஞ்ச பிறகு நான் அவரை கூட வாழ விரும்பலக்கா. நான் என் கழுத்தில் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக அவரை பிடிச்சி அவரோட வாழ்க்கையில் நான் நுழைய விரும்பலை. அதனால நான் அவர் இல்லாமல் நான் தனியாக வாழ்ந்தேன். ஆனால் என்னோட மாமா அவர் எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல என்னை சுற்றி சுற்றி அவர் பழி வாங்கும் திட்டத்தோடய திரியாருக்கா. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திவ்யா அப்படியே கண்கலங்கி, மகா சின்ன வயசில் நீ நடக்கக்கூடாத எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்க. உன்ன மாதிரி பக்குவம் எனக்கு இல்லை மகா. இந்த கொடுமையெல்லாம் எனக்கெல்லாம் நடந்தால் நான் தாங்கிக்கிட மாட்டேன். நீ எப்படி மகா தாங்கினா? உண்மையாட்டே நீ கிரேட் மகா அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. காஞ்சனா பார்க்குறாங்க, என்னடி என் பொண்ணை பொடி போட்டு மயக்கினியா? எவ்வளோ தூரம் கிளிப்புள்ளைக்கு பிடிச்சி சொன்ன மாதிரி சொன்னேன். இவ சரியில்லை, இவ எதையோ மறைக்க அப்படின்னு. ஆனால் இப்போ என் பொண்ணையே நம்ப வச்சுட்டல, ஆனால் உடம்பு விட மாட்டேன் நீ அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா கொதித்தெழுறாங்க. இந்த சைடு நம்ம மகா வீட்டுக்கு நுழைஞ்சா ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு இங்கே வந்த? ஒன்றால் திரு வாழ்க்கையில் ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா சொன்னதை கேட்டு வீட்டில் மகாவை ஏற்ற விடாமல் தடுக்க நேரம் நம்ம திரு மகாவின் கையை பிடிச்சி நீவா மகா அப்படின்னு அந்த இடத்துல கூட்டிகிட்டு வராங்க. என்ன திரு, உன்னால் இவளுக்கு அவளால் உனக்கு பிரச்சனை அப்படி மகாவை வீட்டில் ஏற்றாதுங்க இது அப்படின்னு சொன்னது காஞ்சனாவின் ஆர்டர். நீ எப்படி வாழ்வ, இன்னும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வர அப்படின்னு அந்த இடத்துல தாத்தா கேட்க நேரம், இந்த பாருங்க தாத்தா, மகாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீ அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா? நம்மளுக்கெல்லாம் பிரச்சனை வந்தப்போ மகா கூட இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தோன்னா வீட்டை விட்டு துரத்தணும். இது எப்படி தாத்தா நியாயம் ஆகும்? மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்க நேரம், உண்மையாட்டே திரு நீ கிரேட்டு தான். நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா மகா முதல்ல உதவி செய்தா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு ஒட்டுமொத்த குடும்பமாக நம்ம அவளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே கவிதா வேலைக்காரிக்கு ஒன்றுனா இந்த வீட்டுக்காரையிலே அடிச்சு விரட்ட சீரில் வேலைக்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கவிதா கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம ஆதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம மகா தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் திவ்யாட்ட போட்டு உடைக்கிறாங்க. ஆனால் என் காலத்தில் தாலி கட்டினது திருதான் அப்படின்னு உள்ள ரகசியத்தை மட்டும் சொல்லலை அப்படின்னே சொல்லலாம். என்னோடய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒருத்தர் தாலி கட்டினாரு. அவருக்கு ஒரு இக்கட்டான நிலையில் என்ன இந்த மாமா கிட்ட இருந்து காப்பாற்ற தாலி கட்டினாரு. அவர் மனசில் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்க நேரம் அவர் வாழ்க்கையை அவர் வாழட்டும் அப்படின்னு நான் விலகிட்டேங்க. அவர் என் கழுத்தில் தாலி கட்டின ஒரு காரணத்துக்காக அவர் என்னையே கல்யாணம் பண்ணி என் கூடயே இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவருக்கு மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சு எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சாக்கு ஊக்கா வச்சு இந்த மாமா எப்படியாவது என் வாழ்க்கையில் நுழைஞ்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் கூட தானே எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் கற்பனை பண்ணிட்டு இருந்தார். அவர் என்னை மட்டும் கல்யாணம் பண்ணி எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது மாதிரி அவர் நம்புகிறாரு. அந்த அதிர்ஷ்டத்தை அவர் சொந்தமாக பார்க்குறாருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், உண்மையாட்டே நீ அதிர்ஷ்டகாரி தான் மகா. ஆனால் இப்படி ஒரு கிழவனுக்கு வாக்கப்படணும்னு உனக்கு எந்த விதியும் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல, இனி உங்கள் மாமா என் கண்ணில் பட்டார்னா உங்கள் மாமாவுக்கு எதிரியாக நான் தான் நிற்பேன் மகா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் சின்ன வயசுலே பட்ட கஷ்டம் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அம்மா அப்பாவை இழந்து நீ தனியாளாட்டு உங்கள் பெரியம்மாட்ட இருந்து போராடி அதோ இப்படி ஒரு மாமனுக்கிட்ட இருந்து தப்பி நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கண்டிப்பாக நீ ஒரு சாதனையாளி தான் மகா அப்படின்னு அந்த இடத்துல உண்மையாட்டே உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கூட உன்னோட வாழ்க்கையில் இப்படிலாம்
இப்படிலாம் நடந்திருக்காடி கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நீ மறைச்சியே மகா, உன்னை தங்கச்சியாக வந்து ஏற்றுக்க பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி நம்ம கவிதா வந்து சந்தோஷமாக வந்து திவ்யா இருக்காங்க. கவிதா இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா காஞ்சனாக்கா வந்து குண்டு போட்டாச்சு, இனி இந்த வீட்டில் மகா நுழைய முடியாது, அவளுக்கு நெத்தி அடி அப்படின்னு வந்து வீட்டை உஷார் பண்ணி யாரும் வந்தானா மகாவை ஏற்றிடக்கூடாது, திருக்கு அவளால் வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி போர்க்கொடி தூக்கி இங்கே வீட்டில் வச்சுருக்காங்க. எல்லாரும் மகா வந்தால் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. மயிலுக்கு மட்டும் ஏகப்பட்ட கவலை. இங்கே திவ்யா வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், என்றைக்குமே நீ தான் என் தங்கச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிச்சி வந்து வழி அனுப்புகிறாங்க. நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கர கோபம், ஏண்டி கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எடுத்து சொல்லி பார்த்தேன், உனக்கு புத்தி இல்லையாடி, இந்த மகா வாங்கிட்ட மறைக்க, இப்போ கூட ஏதோ ஒன்று மறைக்க எனக்கு நல்லாவே புரியுது, அப்படி இருக்க நேரம் ஏண்டி நீ இவளை முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க இவளெல்லாம் நம்பிட்டு தெரியுறியடி, ஏண்டி அந்த குறி சொல்லதை உண்மையாக்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனா வந்து தலைப்பாடாக அடிக்காங்க. இப்போ உனக்கு தெரியாது இந்த அம்மா எதுக்காக தலைப்பாடாக அடிச்சேனே, உனக்கு புரியக்கூடிய காலத்தில் புரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை கூட்டிகிட்டு திரு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே வீட்டுக்கு இங்கே பார்த்தோன்னா வீட்டுக்கு வாசல்லே வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பாட்டி, வசுந்தரா பாட்டி, நம்ம திருவோட பாட்டிக்கு ஆர்டர் வந்து கேட்குறாங்க. திரு, என்ன பாட்டி, மகாவை ஏன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நேரம், அவளால் உனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் போல் இருக்குது அப்படின்னு வந்து காஞ்சனா சொன்னா. அப்படி இருக்க நேரம் அவளை எப்படி நாங்கள் இங்கே வர வைக்க முடியும், அவள் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காளாமே, அவளை அந்த மகாவை ஒருத்தன் வந்து நான் அவள் கழுத்தில் தாலியை கட்டுவேன் அப்படின்னு வந்து ஒரு ஆள் வெற்றுவாளோடி திரிஞ்சாராமே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், பாட்டி மகாளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம வீட்டை விட்டு துரத்தது எந்த வகையில் நியாயம், எனக்கு ஒரு பிரச்சனைனா மகா வந்து எவ்வளோ போராடி அந்த கம்பெனி ஆட் ஷூட்டில் நடித்து என்னை வந்து ஜெயிக்க வச்சவ மகா, அதே மாதிரி தாத்தாவும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை நேரம் என்னை காப்பாற்றினவ மகா, தேவங்கனங்க வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டில் நடக்க பிரச்சனை எல்லாம் காப்பாற்றுறது மகா, அப்படி இருக்க நேரம் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு விரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. மொத்த குடும்பமாக சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதாவுக்கு கூட கோபம், இந்த வீட்டில் வேலைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கூடி போச்சு, அதனால தான் எல்லாரும் வேலைக்காரங்களை தூக்கி வச்சு தலைமையில் வச்சு ஆட்டுறாங்க, அந்த இதுதான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. கவிதா ஒரு சைடு பார்த்தோன்னா மகா மன்னிச்சிருமா, நாங்கள் தவறாக ஒன்று நினச்சிட்டோம், திரு மட்டும் இப்போ வந்து நீ எங்களுக்கு உதவி எவ்வளோ பண்ணியிருக்கா, ஆனால் இக்கட்டான நிலையில் உன்னை உதவாமல் கைகளை விட்டோன்னா எங்களுக்கு தான் வந்து அது கெட்ட பேர், வாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகாவை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இதை பார்த்து செம கடுப்பாகவே நிற்கிறாங்க கவி.